கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாமுற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட.
அப்போஸ்தலர் 1:25. இவ்விரண்டு பேரில் தேவரை தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்திரளும் என்று ஜெபம் பண்ணி அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. யூதாஸ் காரியத்து 12 பேரில் ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை, அதனால் புதிதான ஒரு நபர் எங்களுக்கு வேணும், அதை காமிங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி மத்தியாசை தேர்வு செய்தார்களாம். ஆண்டவருடைய ஊழியங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போனது போல் அப்பொழுது தோன்றினாலும் அவர்கள் அதை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு புதிதான முயற்சியை எடுத்ததை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ வருடங்களாய் நீங்கள் சம்பாதித்தவைகள் இடிக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை ஒரு நிமிடத்தை சாத்தான் இடித்து போயிட்டு இருக்கலாம். இப்பொழுது நீ என்ன செய்வா என்று சொல்லி அவன் கேட்பான். கவலைப்படாதீங்க, புதிதான முயற்சி எடுங்க. ஃப்ரம் ஸ்க்ராச்சஸ், ஃப்ரம் நத்திங், ஒன்றும் இல்லாதலேருந்து கூட நீங்கள் ஒரு புதிதான முயற்சி எடுத்து பாருங்கள். அப்பொழுது பழையவைகளை விட புதிதான மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார், மாபெரும் வெற்றியை தருவார். நீங்கள் சோர்ந்து போய் மாத்திரம் நின்றுட்டிங்கன்னா, கையை கீழே போட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விடும். நடந்தவைகளாக இருக்கட்டும், ஏன் அதையே பற்றி நினச்சிட்டு இருக்கிறீங்க? புதிதான முயற்சி எடுங்க, புதிதான நபர்களை கொண்டு வாருங்க, புதிதாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடவே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். விடுமுறை காலங்கள் வேகமாக கரைந்து போய் கொண்டிருக்கின்றது. அநேக திருமணங்கள் நடைபெறுகின்றன. எங்கள் ஊர் பகுதிகளிலே அநேக ஆலயங்களிலே அசன வைபவங்கள் நடக்கின்றன. இந்த அசனத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சோறு பொங்கி சாம்பார் வைத்து கூட்டு வைத்து நல்ல விருந்து கொடுப்பார்கள். வருஷத்துக்கு ஒரு விசை நடைபெறும். நம்முடைய முன்னோர்கள் அதை ஒழுங்கை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது வரைக்கும் அது நடந்து வருகிறது. இன்னுமாக இந்த விடுமுறை காலங்களிலே நான் ஹவுஸ் விசிட்டுக்காக சென்று ஜனங்களை இடைவிடாது சந்தித்து வருகிறேன். யாரெல்லாம் என்னை அழைப்பார்களோ அவர்கள் வீட்டுக்கு இந்த மே மாதம் முழுவதும் ஜூன் மாதம் மத்திய பகுதி வரைக்கும் செல்லலாம் என்று இருக்கின்றேன். நீங்களும் கூட என்னை தொடர்பு கொள்ளலாம். அதே போல் பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். சென்னையில் எக்கச்சக்கமான ஆட்கள் தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்குறீங்க. தாராளமாக நீங்கள் வரலாம். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன் போன்ற நல்ல உள்ளம் படைத்த அநேக வாலிபர்கள் அங்கே இருக்கிறார்கள். உங்களுக்காக சிறப்பான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நல்ல விருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் திரளாக வர வேண்டும் என்று அன்போடு நான் அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட நல்லது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து அதை நடத்தி வருகிறோம். அதில் இது உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், தினந்தோறும் அவர்களுக்காக நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. அங்கு இருப்பவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்றது. எனவே ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறவர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, விருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் மற்ற நல்ல நாட்கள் வருகிற பொழுது விரும்பினால் நீங்கள் விருந்தளிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 15வது வசனம் முதல். அந்நாட்களில் சீசரில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று 18 பாருங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாய் விழுந்தான்.
அவன் வயிறு வெடித்து குடல்கள்லாம் சரிந்து போயிற்று. 22 அவர் சொல்கிறாரு, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களிலெல்லாம் எங்களோடு கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களோடு கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் எஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சுபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரை நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குறை இடத்திற்கு போகும்படி இழந்து போனான். இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலரும் பங்கு பெறுவதற்காக இவர் 2 பேரில் தேவரை தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, இதில் ஒரு நீளமாக பேதுரு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் 12 பேரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு 3 வருடங்களும் அவரோடு கூடவே இருந்து ஊழியம் செய்தோம், ஊழியங்களை கற்றுக்கொண்டோம். அவர் செய்த எல்லா மகத்துவங்களுக்கும் உயிருள்ள சாட்சியாக நாங்கள் காணப்படுகிறோம். அதில் ஒரே ஒருத்தை மாத்திரம், யூதாஸ் மாத்திரம், பைபிளில் எழுதியிருக்கிற திருக்கரசன்படி அவன் கெட்டு போனான், ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அதனால் அவன் வயிறு வெடித்து செத்தான். இப்பொழுது அவன் இல்லாமல் போய்விட்டான் என்று சொல்லி அந்த கசப்பான ஒரு சம்பவத்தை அவர் நினைவு கூறுகிறார். 120 பேர் கூடியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்திலே அவர் வேறு பல காரியங்களை பேசியிருக்கலாம், உற்சாகப்படுத்தும்படியாக பேசியிருக்கலாம், வருங்கால திட்டங்களை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் அவர் முதலாவது எதை குறித்து பேசுகிறார் பார்த்தீர்களா? கடந்த காலத்தில் அவரோடு கூடவே இருந்த யூதாஸ் காரியத்தை இப்படி காட்டி கொடுத்தானே என்று அவர் அதை குறித்து பேசுகிறார். காரணம் என்னவென்றால், அவர் அந்தளவுக்கு உள்ளத்திலே அவர் குத்தப்பட்டார். பேதுருக்கு அதை தாங்க முடியவில்லை. யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை காட்டி கொடுத்ததை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. 3 வருடங்கள் அவரோடு கூடவே இருந்துவிட்டு அவர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு எப்படி கேவலம் 30 வெள்ளிக்காசுக்கு அப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருந்தபடினால்தான் எடுத்த உடனே அதை குறித்து அவர் பேசுகிறார். என்ன இவர் இப்படி பேசுகிறார் என்று நமக்கு தோன்றினாலும் கூட அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. இப்பொழுது இயேசு மரித்து விட்டார், எல்லாம் முடிந்து விட்டது, இவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஃபஸ்ட்டு அவங்க இதை பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆதி அப்போஸ்தலரின் மூலமாக ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை, நேர் எதிர்மாறாய் நடந்தது, இடிக்கப்பட்டது. இப்பொழுது புதிதாய் கட்டுவதற்கு அவர்கள் ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நினைப்பதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும், நாம் கட்டுவதெல்லாம் தகர்க்கப்பட்டு போகும், கஷ்டப்பட்டு உருவாக்கினவைகளெல்லாம் சிதைந்து போகும், உருக்குலைந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். சோறு பொங்கி வரும்போது அந்த பானை உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், கோபத்தில் கீழே போட்டு உடைச்சிருவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சோறு பொங்கலுக்கு எவ்வளோ நேரம் காத்திருந்துருப்பாங்க. அப்போது அந்த பானை உடஞ்சி போச்சுன்னா முயற்சியெல்லாம் வீணாக போச்சேன்னு வருத்தமாக இருக்கும். அதை போலவே நிறைய நேரங்களில் ஊழியத்தில் ஆரம்பத்தில் அந்த ஷூட்டிங் வீடியோ முன்னால் உட்காந்து பேசும்போது நான் பேசிகிட்டே இருப்பேன், ஆனால் அங்கே ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அல்லது ஏதோ காரணத்தால் அந்த பட்டன் சரியாக ஒர்க் ஆகிருக்காது, அது ரெக்கார்ட் ஆகிருக்காது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்கேன், கடைசியில் பார்த்தா ரெக்கார்டே ஆகலையே. வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். முதல்லேருந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கட்டடத்தை கட்டி விட்டு அது நல்லா இருக்குது நம்ம குடியிருக்கலாம் நினைக்கும் போது இடிக்கப்பட்டு விடும் என்றால் அதுக்கு ரொம்ப வேதனை நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே எத்தனையோ வருடங்களாக நாம் கட்டியவைகளை, அரும்பாடுபட்டு கட்டியவைகளை, பார்த்து பார்த்து கட்டியவைகள் எல்லாம் சாத்தான் ஒரு நிமிஷத்தில் இடிந்து போட்டு விடுகிறான். சூழ்நிலைகள் ஒரு நிமிடத்தில் இடித்து போட்டு விடுகிறது. வியாதிகள், விபத்துகள், பொல்லாத மனுஷர்கள் இடித்து போட்டுறாங்க. அப்போது மறுபடியும் கட்ட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நான் மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 120 பேர் வந்துட்டாங்க, ஒரு புது டீம் உருவாயிட்டு, வாங்க நம்ம கட்டுவோம். இந்த ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கிறதா என்று நான் காண வேண்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னா மன சோர்ந்து போய்விடும். இனி எதுக்கு நம்ம வாழ்க்கையில் புது முயற்சி எடுக்கணும்? வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சாத்தான் இதைத்தான் விரும்புகிறான், நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும், நம்ம பின்வாங்கிடணும், எல்லாத்துலேருந்து பின்வாங்கிடணும். முக்கியமாக ஊழியத்துலேருந்து நம்ம பின்வாங்கிடணும், ஆண்டவருக்காய் காண்பிக்கிற வைராக்கியத்திலேருந்து நம்ம பின்வாங்கிடணும். சாத்தான் இதைத்தான் விரும்புகிறான். எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவங்களை பின்வாங்க வச்சிடணும்னு அவன் போராடுறான். அதுக்காக அவன் கெட்டியவைகள்லாம் இடித்து போடுகிறான். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த பேதுருவை போல, அந்த டீம் போல நாமும் மறுபடியும் எழும்புவோம். மறுபடியும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக எழும்புவோம். எழுது பிஸ்னஸ்லாம் போயிடுச்சா, புது பிஸ்னஸை பண்ணுறதுக்காக நம்ம எழும்புவோம்.
எதை எடுத்து போட்டானோ அதை மறுபடி கட்டுவதற்காக நாம் எழும்ப வேண்டும். அதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நீங்கள் பூமியில் இருக்கிற கடைசி நாள் மட்டும் போராடுவதை விட்டு விடாதிருங்கள். புதிதான முயற்சிகளை எடுக்க மறவாதிருங்கள். புதிதாக எதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டுபிடியுங்கள். எவ்வளவு வேகமாய் ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடுங்கள். எவ்வளவு ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ அவ்வளவு அறிவியுங்கள். எவ்வளவு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு பெரிய காரியங்களை செய்யுங்க. என்னால் சும்மாவே இருக்க முடியாது, எனக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறது. 30 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து 30 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னமும் அந்த தாகம் எனக்குள்ளே அடங்கவில்லை. என் கால்கள் இன்னமும் சும்மா இருப்பதில்லை. ஓட வேண்டும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். எவ்வளோ இடித்து போட்டாலும் பரவாயில்லை, புதிதாக எழும்புவோம், புதிதாக முயற்சிகளை எடுப்போம். போனவைகள் போனவைகளாக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் புதிதான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். நாம் புதிதாக முயற்சி எடுக்கும் பொழுது முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இப்படி யூதாஸ் காரியத்து போயிட்டானே, அவன் காட்டி கொடுத்தானேன்னு சொல்லி அவர் ரிகலெக்ட் பண்ணி, எதனால் இந்த வீழ்ச்சி வந்தது இல்லையா, எதனால் இயேசு கிறிஸ்துக்கு ஆபத்து வந்ததுன்னா கூட இருந்தவனால தான். அது அவர் அந்த காரணத்தை குறித்து அவர் அதில் டிஸ்கஸ் பண்ணுறார். இப்போ எலெக்ஷனில் கூட ஒரு கட்சி எதிர்பார்க்காம வெற்றி பெற்று விட்டது, ஏனைய பெரிய கட்சிகள் தோற்று போய்விட்டன. அப்போ அவங்க அப்ரைஸ் பண்ணுறாங்க, எதனால் நமக்கு தோல்விகள் வந்தன. நல்ல காரியம், எதனால் தோல்வி வந்தது, எது சரி பண்ணணும், எதில் பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க அதை சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. தோல்விக்கான காரணத்தை ஆராயிறாங்க. என்றைக்கு நாமும் கூட தோல்வி வந்ததுக்கான காரணத்தை நாம் ஆராயிறோமோ, போன சமயம் எதனால் பிரச்சனைகள் வந்தன, எதனால் வீழ்ச்சிகள் வந்தன, எதனால் நல்லா இருந்த கட்டடம் விழுந்து போயிடுச்சு, எதனால் நல்லா போயிட்டு இருந்த ஊழியம் விழுந்து போச்சு, எதனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்லவர்கள் மனிதர்களை நான் இழந்து போனோம். இதையெல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது, பேசுகிற பொழுது, டிஸ்கஸ் பண்ணுகிற பொழுது அங்கே நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு புதிய முயற்சி எடுப்பதற்கு முன்பாக கடந்த காலத்தில் எங்கே தோல்வி அடைந்தோம், எதில் விழுந்தோம், அதை நன்கு ஆராய்ந்து தவறை மறுபடி செய்துவிடக்கூடாது என்று நாம் கவனமாக இருப்பது நன்றாக இருக்கிறது, நலமாக இருக்கிறது. அதனால் எப்பொழுதுமே இருக்கணும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யூதாஸால் தான். அதனால் யூதாஸுக்கு பதிலாக இன்னொரு நபரை நாம் கொண்டு வர வேண்டும், ரீப்ளேஸ் பண்ண வேண்டுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவன் போயிட்டான், அவன் செத்து போயிட்டான், தான் பாவத்துக்கு ஒரு தண்டனை அடைஞ்சிட்டான். சரி, அதுக்காக அவன் இடத்த விட முடியாது. ஆண்டவர் 12ன்னு ஒரு நம்பர் வச்சுருந்தார். அந்த இடத்தை நான் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி புதிதாக 2 பேர்களை கொண்டு இதில் ஒருத்தரை நம்ம தேர்வு செய்வோம் அப்படிங்கிறத அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ரீப்ளேஸ் பண்ணுவது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. சில பிளேஸை எம்டியாகவே வச்சிடுறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு கண்டிப்பாக நிரப்ப வேண்டும், சரியான ஒரு நபரை அந்த இடத்துல வைக்க வேண்டும். யார் சென்று விட்டார்களோ, யார் போய்விட்டார்களோ அந்த இடத்துல புதிதான ஒரு நபரை நாம் நிறுத்துவது அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுப்பை புதிதான நபருக்கு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அன்றுதான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக, அந்த பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. யார் போய்விட்டார்களோ அல்லது யார் மூலமாக பிரச்சனை வந்துச்சோ அவங்களை அப்புறப்படுத்தி விட்டு இப்பொழுது யாரை அங்கே கொண்டு நிறுத்தலாம் என்பது சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ 2 பேரை அவங்க கொண்டு நிறுத்தின உடனே சீட்டு போட்டு பார்த்தாங்க. அந்த வசனத்தை பாருங்கள். இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். 2 பேருக்கும் சீட்டு போடுறாங்க. ஒருத்தர் யோசேப்பு, ஒருத்தர் மத்தியா. 2 பேரில் எனக்கு இதில் யாரை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு காண்பீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் ஜெபம் பண்ணி, அதான் முக்கியமான பாயிண்ட். மாம்சத்தில் அவசரமாக ரீப்ளேஸ் பண்ணால் இன்னும் நாச மோசங்கள் ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே நாச மோசம் வந்துச்சு, இப்போவும் ரீப்ளேஸ் பண்ணுங்கிற அவசரத்தில் வெறியில் பயங்கர ஸ்பீடாக பண்ணாங்கன்னா இன்னும் நாச மோசம் வந்துவிடும். அதனால் அவங்க அவசரப்படாமல் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சீட்டு போடுறாங்க. 2 பேர் பேரை எழுதி, இல்லை யாரை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும், நீங்கள் யார் மேலே சித்தமாக இருக்கிறீங்க என்று அவர்கள் ஜெபித்து அந்த சீட்டு போட்டு அந்த எடுத்தார்கள். அது மத்தியாவின் பேருக்கு விழுந்தது என்று காண்கிறோம். ஆண்டவருடைய திருச்சித்தம் அங்கே விளங்குகிறது. ஆண்டவர் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அங்கே வெளிப்படுத்து. மத்தியாவை சேர்த்து கொள்ளுங்க. உடனே மத்தியா, நீ வாயா, உன்னதான் ஆண்டவர் சேர்த்துக்கிட்டார். அதுக்கு பிறகு 12 பேரில் அவரும் ஒருவராய் மாறினார். மிகப்பெரிய பாக்கியத்தை அவர் அடைந்தார். 120 பேரில் அந்த மத்தியாவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிது. யாரால அந்த பாக்கியம் கிடச்சிது? யூதாஸால் கிடச்சி. யூதாஸ் ஒழுங்காக இருந்திருந்தால் மத்தியாவுக்கு அங்கே இடமே இல்லையே.
யூதாஸ் அதுக்கு தகுதி இல்லாமல் போனபடியினால்தான், அந்த 12 அப்போஸ்தலரில் ஒருவராக இருக்க அவன் தகுதியற்று போனபடியினால்தான், தன் பாக்கியத்தை இழந்து போனபடியினால்தான் மத்தியாவுக்கு இடம் கிடைத்தது. அது 12 பேரில் அவர் ஒரு மாற்றப்பட்டார், சேர்த்து கொள்ளப்பட்டார். இது நாளிலும் கூட பிரியத்துக்குரியவர்களே, தேவன் ஒரு நபரை அவர் குறித்திருக்கிற ஒரு மத்தியாவை வைத்திருக்கிறார். ஒரு நபர் தகுதி இல்லாமல் உங்களை விட்டு போய்விடுகிற பொழுது அந்த இடத்துல யாரை கொண்டு வர வேண்டும், எந்த மத்தியாவை கொண்டு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் சரியாக காண்பிக்கின்றார். ஆனால் அது சாதாரண காரியம் அல்ல. ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட போராடணும், அப்போ தான் அவர் காமிப்பார். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நிறைய பேர் இருக்காங்க, டக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணி டக்கு டக்குன்னு போயிடலான்னு பார்க்குறாங்க. அது இன்னும் ஆபத்தை ஏற்படுத்தும். நிதானமாக நீங்கள் இருங்கள். இந்த அப்போஸ்தலருடைய எழுச்சி எங்கே ஆரம்பிக்கிறது என்பதை இந்த இடத்தில் தான் நாம் காண்கின்றோம். இவர்கள் அனைவருமே அங்கே ஒன்று கூடி ஒருமனப்பட்டு தவறுகளை சிந்தித்து இனி இப்படி செய்யக்கூடாதுங்கிறதை புதியதை உணர்ந்து கொண்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கு ஜெபம் பண்ணி சரியான ஆளை செலக்ட் பண்ணாங்களாம். இது 4 காரியங்களுமே இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிறது. நாமும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி யோசித்து பார்க்கணும். இதனால தான் நான் தோற்று போனேன், இது தவறு செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையில் நான் முன்னேறாமல் போனேன், இழந்து போனேன், ஐயோ என்று சொல்லி நான் சிந்தித்து பார்த்து தவறை நான் மறுபடி செய்துவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த இடம் நமக்கு அழகாக காண்பிக்கின்றது. தவறு செய்வது என்பது இயற்கை தான். கட்டடங்கள் இடிந்து விடுவது என்பது அது தவிர்க்க முடியாதது தான். எவ்வளோ உழைத்த உழைப்புகள் சில நேரங்களில் வீணாய் போவது உண்மைதான். ஆனாலும் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதில் என்ன ஆகிறப்போகுது? கடந்த கால தோல்விகளையே நினைத்து கொண்டிராதீர்கள், கடந்த கால துரோகங்களையே நினைத்து கொண்டிராதீர்கள். இப்படி ஆகிவிட்டதே இப்படி ஆகிட்டதேன்னு சொல்லி மனம் சோர்ந்து போகாதீங்க. அது கண்டிப்பாக சிந்திக்கணும். இனி என்ன செய்வது என்பது சிந்திப்பது தான் மிகவும் அது புத்தியுள்ளதாக இருக்கிறது. இனி என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படி அதை மறுபடி கட்டணும்னு கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவானபடிக்கு உதவி செய்வார். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் 30 வருஷம் ஆகுது. எத்தனையோ சமயங்களில் நான் கட்டின ஊழியங்களை சாத்தான் இடித்து போட்டான், தரைமட்டமாக்கி போட்டான். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அதை பார்க்கும்பொழுது கஷ்டமாக இருந்தால் கூட மறுபடியும் முயற்சி செய்து போராடி அதை மறுபடியும் எடுத்து கேட்ட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாமோ ரீப்ளேஸ் பண்ணி வைத்து அவங்கள பெஸ்ட்டாக நம்ம எக்யூப் பண்ணி மிகப்பெரிய கட்டடங்களை, அதை விட பயங்கரமான கட்டடங்களை கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். இழந்து போனதை விட பெரிய ஊழியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. இல்லை, நத்திங் இஸ் லாஸ்ட். நீங்கள் ஒன்றுமே இழக்கவில்லை, நீங்கள் ஒன்றும் இழக்கவில்லை. உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கிறது, எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை, என் பிஸ்னஸ் இப்படி ஆகி போச்சு, என் படிப்பு இப்படி ஆகி போச்சு, என் திருமணம் இப்படி ஆகி போச்சு, நான் கட்டின வீடு வீணாக போச்சு, என் வேலை வீணாகி போய்விட்டது என்று கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பேர்களை நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதே நீர் மனம் இறங்கும், இப்பொழுதே மனம் இறங்கி ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதையே நினைத்து கொண்டு, பழையவைகள் நினைத்து கொண்டு அதிலேயே அவர்கள் அழிந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி உமக்காக மறுபடியும் எழும்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சோர்ந்திருக்கிற உள்ளங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஒன்றும் கெட்டுப்போகவில்லை என்பதை அவர்களுக்கு நீ தெரியப்படுத்தி தொடர்ந்து ஓடுவதற்கு தேவையான பலனை அவர்கள் கால்களுக்கு தாரும். முக்கியமாக ஆண்டவரே, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நிமிஷம் ஸ்பீடாக போனதுனால விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, இன்னும் எத்தனையோ பேர்கள் அப்பா வியாதிப்பட்டு கால்கள் வீங்கி கால்கள் புண்ணாகி ஆண்டவரை தோத்திரம் ஐயா உடம்பு முழு நீர் போட்டு இல்லைன்னா மெலிந்து போய் தகப்பனே மாத்திரைகளால் வாழ்கிற, டயாலிசிஸால் வாழ்கிற, கீமோதெரப்பியால் வாழ்கிற எவ்வளோ பேர்களை காண்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இலவசமான விடுதலை தாரும். நீர் ஒரு நிமிடத்தில் ஆண்டவரை விடுதலை தருவதற்கு போதுமானவர் அப்பா. ஒரு நிமிஷம் போதும். எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும். எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது சுகமாகட்டும். நடக்க முடியாத பிள்ளை நடக்கட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இரவு நல்லா தூங்கட்டும், வேலை செய்யட்டும், படிக்கட்டும், சம்பாதிக்கட்டும், எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு தந்து அவர்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கெஞ்சுகிறோம். அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் நல்லா மார்க் எடுக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்தீங்க, நன்றி. அடுத்து என்ன படிக்கணுங்கிற ஞானத்தை அவர்களுக்கு தந்து அவர்களை வழி காண்பீங்க. இறைவா, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா,
என் தகப்பனே வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன் என்னை நெருக்குகிறது, கடன்காரர்கள் என்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, வீடு ஜப்திக்கு வந்துருச்சு, ஏலத்துக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலையே, நான் எப்படி வாழ்வேன், என் பிள்ளைகளுக்கு எப்படி என் கடமைகளை செய்வேன்னு தவிக்கிறவர்களுக்கு எப்படியாவது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். எவ்வளவோ தேவைகள் மத்தியில் நெருக்கப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை சந்திப்பீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, இந்நாளில் கூட ராஜா, பிள்ளைகளுக்காக ஜபாரத்தோடு ஜபிக்கிற பெற்றோர்கள், என் பிள்ளை நல்லா படிச்சிட மாட்டானா, என் பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிடாதா, என் மகன் போதையிலேருந்து வெளியே வந்துட மாட்டானா, கெட்ட பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள்ட்டேருந்து வெளியே வந்துட மாட்டானான்னு கண்ணீரோடு ஜபிக்கிற பெற்றோர்கள் உண்டு. அப்படி கண்ணீரான ஜபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, போதை அடிமைத்தனத்தில் போல விடுவியும், மொபைல் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள், இன்னும் எவ்வளோ பாவங்கள் இருக்கிற வாலிபர்களை உமக்காக எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, நீண்ட காலமாய் குழந்தை இல்லையே, திருமணமாகவில்லையே என்று காத்திருப்பவர்களுக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரை, வயதான கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, படுக்கையில் விழுந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. உலகமுள்ள இருக்கிற அத்தனை நாடுகளையும், எங்கள் தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்பவர்கள், ஆண்டவர் ஞாயிறுதோறு ஆராதனைக்கு செல்பவர்கள், ஆண்டவரை பைபிள் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் போகிறவங்க, அவங்க வெக்கப்பட்டுறவே கூடாது. ஏசப்பாவை நம்பி வந்தவங்க யாரும் வெக்கப்பட்டுறக்கூடாது. அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள உயர்த்துங்கப்பா. தொடர்ந்து வருகிற சத்துருவின் கிரிகளை இடித்து போடுங்க. ஆண்டவரை, தகப்பனின் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஒளியை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்குற அறியப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உள்ள அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.